ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். என்னுடைய உள்ளத்திலே மிக ஆழமாக நான் உன்னை சுமப்பேன் என்ற வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே மறுபடியுமாக துணித்து கொண்டே இருந்தது. நான் நினைக்கிறேன், நம்முடைய தேவன் எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்னார். நீங்கள் பின்னாலே நீங்கள் வாசிப்பீர்களானால் 7வது வசனத்தில் உலக மக்கள் இன்றைக்கு அந்நிய தெய்வங்களை அவர்கள் சுமக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், நம்மை சுமக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஏன் சுமக்கிறார் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிற வேளையிலே, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆண்டவர் அவர்களை சுமந்ததனுடைய காரணம் என்ன என்றால், வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் சுமந்தார். அவர்கள் மேல் கொண்ட பரிதாபத்து நிமித்தம் அவர்களை சுமந்தார். தேவன் அவர்களை நேசித்தார், அவர்களிலே அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் நிமித்தம் மாத்திரம் அல்ல, அவர்கள் படுகிற பரிதாபத்து நிமித்தம், வேதனையின் நிமித்தம் அவர்களுடைய மேல் பரிதாபம் கொண்டு அவர்களை சுமந்து வந்தார் என்று சொன்னார். அவர் அன்றைக்கு சுமந்து வந்தவர் மாத்திரம் அல்ல, சொன்னார், கடைசி வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஆண்டவர் நம்மை ஒரு சுமக்கிற தேவன் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை அபிஷேகிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். இவைகளெல்லாம் நாம் அறிந்திருந்தாலும் இன்றைக்கு மேலான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவர் இந்த சுமந்தார் என்ற வார்த்தையை நாம் யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அவர் நமக்காக சிலுவையை சுமந்து கொண்டு என்று சொல்லியிருக்கு. சிலுவையை அவருக்காக அவர் சுமக்கல, நமக்காக நாம் சுமக்க வேண்டியதற்கு பதிலாக அவர் சுமந்தார். இதை நான் யோசித்த வேளையிலே, இதை 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவர் சுமந்ததையெல்லாம் சொல்லுகிறார். 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் துக்கங்களையெல்லாம் அவர் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறார். 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில்
அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமானால், பாவங்களை எல்லாம் சுமந்தார் என்று வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தால், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறது. இந்த சுமந்தார் என்ற வார்த்தையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இவைகளெல்லாம் நாம் சுமக்க வேண்டியவைகள். இவைகள் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நாம் சுமக்க வேண்டியவைகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஏன் அவர் சுமந்தார்? அந்த 1 பேர் 2:24 அவர் சுமந்ததனுடைய காரணம் நாம் ஆரோக்கியமாய் இருக்கும்படியாக. அவருடைய தழும்புகளாலே அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று சொன்னார். நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எதற்காக என்று சொன்னார்? வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படியா. இப்ப இயேசு நம்மை மாத்திரம் அல்ல, நமக்கு உரியவைகளையும் ஆண்டவர் சுமந்தார். நாம் சுமக்க வேண்டிய அநேக காரியங்களை, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, தேவன் சுமந்தார். அவர் சுமந்ததனுடைய மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், நம்முடைய ஆரோக்கியத்திற்காகவும், நான் எல்லா தாழ்மையோடு நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நாம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்றுதான், நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த 53ஆம் அதிகாரத்தின்படியும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படியும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 படியும் நீங்கள் இவைகளை சேர்த்து ஒன்றாக நீங்கள் வாசிப்பீர்களானால், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், தன்னை பின்பற்றுகிறவர்கள் சமாதானமாய் நல்ல சுகத்தோடு கூட, நான் எல்லா பயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன், ஆசீர்வாதமாய் சாபங்கள் நீங்கி அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தோடு கூட தேவன் நாம் சுமக்க வேண்டிய அத்தனை பாரங்களையும் தேவன் சுமந்தார் என்று நான் சொல்லுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்ததாம். ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாகனத்திலே அவர் சென்று கொண்டிருந்தார். அவர் போய்கொண்டிருந்த பொழுது முன்னாலே ஒரு வயதான முதியவர் ஒரு தலையிலே ஒரு பெரும் சுமையை வைத்து கொண்டு அவர் அப்படியே தள்ளாடி நடந்து கொண்டே வந்தார். இந்த வாகனத்தில் வந்த மனுஷன் அவர் மேல் பரிதாபம் கொண்டு அவரை வாகனத்தை நிறுத்தி, ஐயா, இந்த முதிர் வயதில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போகிறீங்க, என் வாகனத்தில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை வாகனத்தில் பின்னாலே ஏற்றி கொண்டார். வாகனம் கடந்து போனது, போய்கொண்டே இருந்தது. அப்பொழுது திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்த்தால் அந்த மனுஷன் இன்னும் தலையில் அந்த வெயிட்டை வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறான். அப்பொழுது அந்த மனுஷன் அவர் சொன்னாராம், என்னையா
இந்த வாகனத்தில் உட்கார்ந்துட்டு கூட இந்த தலைமையில் இதை சுமந்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்களே. அவர் சொன்னாரா, ஐயா என் மேலே பரிதாபப்படுறக்கு ஒருத்தனும் இல்லை. என் பிள்ளைகள் கூட இந்த வயதான காலத்தில் என் சுமையை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நீ என் மேலே அன்பு கூர்ந்து இவ்வளோ தயாள பிரபுவாகி நீ எனக்கு இடம் கொடுத்த, எனக்கு தயா இடம் கொடுத்த, இந்த பாரத்துக்கையா இடம் கொடுத்த அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது இந்த மனுஷன் சொன்னாராம், நான் உனக்கெல்லாம் இடம் கொடுத்தது ஐயா, இந்த பாரம் சுமந்து நீ தவிக்கிறியே அதுக்காகத்தான் நான் இடம் கொடுத்தேன், அந்த பாரத்தை இறக்கி கீழே வையா என்று சொன்னாராம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்முடைய பாரத்தை நாம் சுமக்க முடியாதனால தம்முடைய அன்பின் நிமித்தமாக, தம்முடைய பரிதாபத்தின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை மாத்திரம் சுமக்கல்ல, நான் சொல்லுவேன் நம்முடைய எல்லா பாரங்களையும் நம்மை சுமந்து தீர்த்த ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் சுமந்தார் என்று அல்ல, வேதம் சொல்லுகிறது இப்போ சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். அநேக நமக்கு சுமந்து அவர் சுமக்கல்ல, அவர் சுமந்து தீர்த்துட்டார். என்னுடைய சாபங்களை தீர்த்துட்டார், என்னுடைய வேதனைகளை தீர்த்துட்டார், என்னுடைய துக்கங்களை தீர்த்துட்டார். நான் உண்மையாய் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை இத்தனை ஆண்டு காலம் அவர் சுமந்தார், அவர் சுமந்து வந்தார். அவர் சொன்னார், இதுவரைக்கும் நான் உன்னை சுமந்தாப்பா, உன்னுடைய நரை வயதும் உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்னார். நம்ம சுமக்கிறதுக்கு நம்முடைய பெற்றோர் கூட ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் சுமக்க முடியும். ஆனால் நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சொன்னார், உனக்கு சுமக்கிற எவ்வளோ காலம் சுமப்பேன்னு நான் சொல்லலை, உன்னுடைய நரை வயது முதிர் வயது வரைக்கும், உன்னுடைய கடைசி வரைக்கும் நான் உன்னை சுமப்பப்பா. நான் எப்போ இந்த சுமையை நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால், ஏசாயா புஸ்தகத்தை 46ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது 3ஆம் வசனத்தில், உன் தாயின் கருவிலே நீ உற்பத்தியானது முதல், நீ உற்பத்தியானது முதல், உன் பக்தியை பார்த்தோ உன் பரிசுத்தத்தை பார்த்தோ நான் சுமக்கல, நான் உன்னை எப்போ சுமக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் அம்மா வயிற்றில் நீ எப்பொழுது கருவாக ஒரு ஜீவனாக நீ தரித்தாயோ அந்த நாளில் இருந்து நான் உன்னை சுமக்க தொடங்கினேன். நான் சொல்லலாம், ஒருவேளை சொல்லுவாங்க, அம்மா டேய் நான் உன்னை சுமந்து 10 மாதம் உன்னை சுமந்து பெற்றேன்டா என்று உரிமையாய் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாய் என்ன தெரியுமா, நம்ம அம்மா நம்மை சுமந்ததை காட்டிலும் நம்முடைய அம்மாவையும் ஆண்டவர் சேர்ந்து சுமந்து இந்த கருவிலே என்னை சுமந்த ஒரு அருமையான ஒரு தகப்பன் இருக்கு. அவர் மாத்திரம் என்னை சுமக்காமல் இருந்திருந்தார் ஆனால் நான் தப்புவிக்கப்பட்டிருக்கவே மாட்டேன். அதனால்தான் சங்கீதக்காரன், நீங்கள் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, என் தாயின் கருவிலே நான் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் கருவிலே நான் போஷிக்கப்பட்டேன், என் தாயின் கருவிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே என்று அந்த கருவிலே ஆண்டவர் செய்கிற அநேக வேலைகளை சங்கீதக்காரன் சொன்னான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் சொல்லும்போது, நம்மை இந்த தேவன் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறது போல, கர்த்தர் நம்மை மரண பரியந்த நம்மை சுமக்கிறதுக்கு ஒரு அருமையான தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்பது நமக்கு எத்தனை ஆறுதல், நமக்கு எத்தனை தைரியம், நமக்கு எத்தனை பலன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு தேவனுடைய ஊழியர் ஆண்டவருக்காக அதிகமாக பிரயாசப்பட்டு அதிகமாய் ராத்திரியும் பகலும் உழைத்த ஒரு மனுஷன் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த சோர்வடைந்தவராக, இனிமேல் என்னால் நடக்கவே முடியாது என்று சொல்லி, இதுக்கு மேலே என்னால் ஒரு ஸ்டெப் வைக்க முடியாது, தன்னுடைய எலியா சொன்ன மாதிரி நான் செத்து போனால் பரவாயில்ல,
இனி எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி அவர் அப்படியே, ஆண்டவர் நான் இவ்வளோ பிரயாசப்பட்டும் எனக்கு ஒரு உதவியும் செய்யலை, என்ன ஆண்டவர் ஒன்றும் கவனிக்கவே இல்லை என்று சொல்லி மிகுந்த சோர்ந்து போய் அவர் அப்படியே படுத்திருந்தாராம். அந்த நடு ராத்திரியில் அந்த மனுஷனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். அவர் ஒரு பெரிய காட்சியை அவர் பார்த்தார். அவர் இத்தனை வருஷமாய் நடந்து வந்த பாதைகளை ஆண்டவருக்கு திருப்பி காட்டினாராம். நீ எங்கெல்லாம் நடந்து வந்த அப்படின்னு சொல்லி காட்டும்போது அவர் ஒரு பெரிய காரியத்தை ஒன்று பார்த்தார். அநேக வேளைகளிலே ஆண்டவர் அவரோடு கூட இருந்த நேரங்கள், ஆண்டவரும் அவரோடு நடந்த நேரத்தை பார்த்தாராம். அதில் 4 ஃபுட் ஸ்டெப்ஸ், அந்த பாதையில் 4 பாத அடிகள் இருந்தது. ஆனால் அநேக வேளைகளில் ஒரு ஆள் நடந்த 2 பாத அடிகள் தான் இருந்துச்சான். அப்போ ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே நீர் என்னோடு நடந்த நேரங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு, என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தீர். நான் எவ்வளவு சந்தோஷமாக உங்களுடைய கரத்தை பிடிச்சிட்டு நடந்தேன். ஆனால் நான் என்ன தவறு செய்தேன், அடிக்கடி என்னை இந்த மாதிரி தனிமையாக விட்டுட்டு என்னை தனிமையாக நடக்க பண்ணிட்டீரே, நான் தனிமையாக நடந்து வந்த பாதைகளை பாரும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், மகனே நீ தப்பாக விளங்கிட்டப்பா, நான் உன்னை தனிமையாக விட்டதே இல்லை, ஒரு நாளும் நான் தனிமையை விடவே மாட்டேன், நான் திக்கேற்றவனாய் ஒரு நாள் விட்டதில்லைப்பா. நீ நல்லா பாரு, அந்த ஒரு ஆள் நடந்த 2 பாத அடி உன்னுடையது இல்லைப்பா, அது என்னுடையது, அது ஏன் பாத அடிப்பா. நீ நடக்க முடியாதுன்னு சோர்ந்து போன வேளையிலெல்லாம் உன்னை நான் தோள் மேலே சுமந்து வச்சுட்டேன், நான் நடந்தப்பா. இத்தனை வருஷம் நான் உன்னை சுமந்து கத்தா யோசித்து பாருங்க. நாம் இதுவரைக்கும் எத்தனையோ கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் யோசிப்போமான, எத்தனையோ முறை இந்த மாதம் கடக்கவே முடியாது, இந்த நாளை கடக்கவே முடியாது, இந்த வருஷத்தை கடக்கவே முடியாது, இந்த பிரச்சனையை கடக்கவே முடியாது. நாம் மலைத்து நின்ற வேலைகள் எத்தனையோ இருக்கு. ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படி கடந்தோன்னு தெரியலை, எப்படி வந்தோன்னு தெரியலை, இந்த பிரச்சனை எப்படி தீர்ந்ததுன்னு தெரியலை, எப்படி நாம் இந்த வழியில் வந்தோம் நமக்கு தெரியலை. ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்துடாதீங்க, ஒரு காலம் நமக்கு தெரியும், இந்த பாதையை நான் எப்படி கடந்து வந்தேன்னு சொன்னால் என்னை தேவன் சுமந்து கொண்டு வந்தார், என்னை தேவன் சுமந்து கொண்டு வந்தார். எவ்வளோ ஒரு அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் ஆண்டவரை பார்த்து, கர்த்தரை பார்த்து கலிகூறுதலோடு சொல்லலாம், ஆண்டவரே என்னை சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை 3 விதமாக சுமந்து கொண்டு வருகிறார். முதலாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், இவைகள் எல்லாம் அவர்கள் 40 ஆண்டுகள் இந்த பயங்கரமான இந்த வனாந்தரத்தில் நடந்து வந்த பாதைகள். இவர்கள் 40 வருஷம் இந்த வனாந்தர பாதையிலே நடந்து வந்தார்கள். இப்பொழுது யோர்தான் கரையிலே பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தமான ஒரு தேசத்தை அடைவதற்கு உள்ள கரையிலே, யோர்தான் கரையிலே வந்து நிற்கிறார்கள். மோசேக்கு தெரியும், அந்த 40 வருஷங்கள் நடந்து வந்த பாதைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு ஜனங்களை பார்த்து சொல்றாரு,
இந்த 40 வருஷம் இந்த வனாந்தரமாக நாம் கால்நடையாக நடந்து வந்தோம். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் என்ன சொல்லுவோன்னு கேட்டால், இந்த 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் நடந்து வந்தோன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம நடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்லுவேன், நம்ம நடந்து வரல. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல இந்த 40 வருஷம் தேவன் நம்மை சுமந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்ன. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்று நான் யோசித்தேன். ஒரு முறை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த பொழுது ஒரு பெரும் பிரச்சனை அந்த பாளையத்திலே உண்டாகிவிட்டது. நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஜனங்களுடைய தேவைகள் பெரிதாயிடுச்சு. இந்த வனாந்தரத்தில் வர்றாங்க, அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த வெங்காயத்தை வெள்ளைப்பூண்டெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இந்த மன்னா மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்குது, இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு சாப்பாடு இல்லை, இந்த வெறும் மன்னாவையே இத்தனை வருஷமாக நாங்கள் சாப்பிட்டு வர்றோம், எங்களுக்கு வேறு ஆகாரம் இல்லை அப்படின்னு சொன்ன அழுத போது மோசே கூட ரொம்ப சோர்ந்து போயிட்டார். மோசே சோர்ந்து போயிட்டு மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுறாரு. 11ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாமல் போனது என்ன? இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை கற்பன் தரித்தேனா? இவர்களை பெற்றது நானா இவன்களை சுமக்கணும்? நான் தகப்பனா? இவன் என்ன பார்த்து அழுகுறான். சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. அவன் யாரை பார்த்து அழுகுறான்னா, நீ தானே நடத்திட்டு வந்த, நீ தானே தகப்பன். இவர் சொல்கிறார், நான் என்ன ஃபாதரா? நான் இவனுங்க தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்கு. அப்போ நல்லா தெரியும், ஒரு தகப்பனுடைய வேலை என்னவென்றால் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற வேலை. அவன் இறைச்சி வேணும்னா யார்கிட்ட கேட்பான்? ஆகாரம் வேணும்னா யார்கிட்ட கேட்பான்? அவனுடைய தேவைகளை யார்கிட்ட கேட்பான்? அப்பாட்ட தான் கேட்பான். தகப்பன் தன் பிள்ளையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. அப்போ தகப்பனுடைய ஒரு பெரிய கடமை என்னவென்று கேட்டால், போஷிக்கிற கடமை தகப்பனுடையது. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு பெரிய காரியம் தகப்பனுடையது. அதனால்தான் உன் தகப்பனையும் கனம் பண்ணு என்று சொல்லியிருக்கு. இன்றைக்கு நான் சொல்லுவேன், நம்முடைய எல்லாருடைய உயர்வை நீங்கள் எடுத்து பாருங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்ட ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே ஒரு பெரிய தகப்பனுடைய தியாகம் இருக்கிறது. அவனுடைய கடுமையான உழைப்பு பின்னாலே இருக்கிறது. அவன் எத்தனையோ காரியங்களை தியாகம் செய்து தன்னுடைய பிள்ளைகளுடைய உயர்வுக்காக, அவருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவன் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்ளுகிறான். அவைகளெல்லாம் மறக்கப்படுகின்றன பிற்காலங்களில். ஆனால் ஒரு பிள்ளைகளுடைய செழுமைக்கு பின்னாலே ஒரு தாய் மாத்திரம் அல்ல, ஒரு தகப்பனுடைய பெரும் தியாகங்கள் பின்னாலே இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை நான் வாசித்தேன், ஒரு அருமையான ஒரு பிள்ளை ரொம்ப கடினமாய் தகப்பன் படிக்க வைத்தார். அவர் ஒரு சின்ன ஒரு போலீஸ், ஒரு கான்ஸ்டபிள். அவர் சொன்னாராம், அம்மா நீ எப்படியா இல்லை நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடணுமா, நான் உனக்கு என்ன தியாகம் பண்ணியும் நான் உன்னை ஐஏஎஸ் ஆக்கிடுவாம்மா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பிரயாசப்பட்டு
அந்த மனுஷன் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக அந்த பெண்ணை கடைசியில் அவள் ஐஏஎஸ் படித்து அவள் அந்த ரிசல்ட் அவர் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து தன் மகளை முன்னால் நிற்க வச்சு செல்ஃப்ட் அடித்தாராம். உடனே அவள் கேட்டாலாம், என்னப்பா நீங்கள் எனக்கு செல்ஃப்ட் அடிக்கிறீங்க? அப்போ அவர் சொன்னாரா, அம்மா நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள்மா, நாளெல்லாம் எத்தனையோ பயல்களுக்கு செல்ஃப்ட் அடிச்சுட்டே இருக்கம்மா. எனக்கு ஒரு ஆசை, நம்ம அடித்து கடைசியில் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இவளுக்கு செல்ஃப்ட் அடிக்கணும். அவளுக்கு அது என்ன ஜாப் செய்யணும்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் தான் கண்டவரெல்லாம் செல்ஃப்ட் அடிப்பான். அந்த மாதிரி நீ வேறு என்ஜினியர் இருந்தால் கூட செல்ஃப்ட் அடிக்க மாட்டாமா, நீ ஒரு கலெக்டர் ஆனாதாம்மா உன்னை எல்லாரும் செல்ஃப்ட் அடிப்பான். அதனால் உன்னை நான் எப்படி கலெக்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நான் பிரயாசப்பட்டேன். இன்றைக்கி நான் சொல்லுவேன், இன்றைக்கி நம்ம எத்தனையோ பிள்ளைகளுக்கு உயர்ந்து இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை பற்றி அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது, அதுக்கு படிக்கணும்னு தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னு தெரியாது, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவைகளை உருவாக்கி மேலே கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கிறதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்பா மாடு மேய்ச்சாரு, இவனை மாடு மேய்க்கவே அனுப்பியிருக்கலாம். ஆனால் நான் தான் மாடு மேய்க்கிறேன், என் பிள்ளைங்க பண்ணையில் இருக்கட்டும் சொல்லி நான் மேலே கொண்டு எங்கே கேட்டிங்கன்னா, பெற்றோருடைய தியாகம், அந்த ஒரு தியாகம்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்வுக்கு. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் மறந்துடுறாங்க. ஆனால் ஒரு தியாகத்தின் மலர் தான் பிள்ளைகள். அதனால தான் அவன் சொல்கிறான், உன் தகப்பன் நான் வந்து என்கிட்ட கேட்குறான், சாப்பாடு கொடுன்னு கேட்குறான், இறைச்சி கொடுன்னு கேட்குறான், அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறான். நானாக பெற்றேன், என்னை கூப்பிட்டேரு, இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன், இவனை நடத்திட்டு போன்னு சொன்னேரு. பெற்றது நீர் இருக்கும்போது இவன் எங்கிட்ட கிடந்து அழுகுறான். ஆண்டவர் அந்த பொறுப்பை எடுத்தார். தகப்பனாக 40 வருஷம் அவங்களுக்கு இறைச்சி கொடுத்து அவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்து மோசே சொல்கிறாரு, அப்பா ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வந்தது போல கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை இந்த வனாந்தரத்தில் அறுப்பு இல்லை, விதைப்பு இல்லை, வருமானம் இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்க, 40 வருஷம் வேலை இல்லை, 40 வருஷம் வேலை இல்லை, நம்ம படுற பாடு. சிலர் சொன்னாங்க, இந்த பேங்கில் இருந்து பணம் 2000 ரூபா எடுக்க சொல்கிறான், இதுக்கு மேலே எடுக்க விடமானன்றான். 2000 ரூபாய் 4000 ரூபாய் எடுக்கிறக்குள்ள நம்ம ஆளுங்கெல்லாம் தாளம் போட்டாங்க. ஆனால் ஏடிஎம்மே கிடையாதுங்க, ஒரு பணம் எடுக்க முடியாது, ஒரு பைசா எடுக்க முடியாது. நோ ஏடிஎம், நோ பேங்க். வந்தால் தானே வருமானம். மாதம் 31ஆம் தேதி ஆனால் சம்பள நாள். பட் அவங்களுக்கு நோ சேலரி டே. 1 மாதமா 2 மாதமாங்க, 40 years நோ சேலரி டே. அறுவடை நாள் கிடையாது, வயல் கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் 40 வருஷம் நீங்களும் தின்றுக்க மாட்டீங்க, நானும் தின்றுக்க மாட்டேன். வாயில் தின்னு மூக்கில் வந்துச்சான். இந்த மாதிரி நீங்கள் தின்றுருக்கீங்களா? நம்ம தின்றது அளவோடு தான் கொடுக்காரு. நம்ம வீட்டில் இன்ஜினியர் வீட்டில் 1/2 கிலோ கறி வாங்கி கூறு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இவருக்கு கூச்சு வச்சு எனக்கு ஆச்சரியம். 40 days ஒன்றும் இல்லைங்க, 40 yearsங்க. நாம் இன்றைக்கு 4 நாள் வேலைன்னா ஐயோன்னு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். நான் சொல்லுவேன், உங்களை சுமப்பேன். உங்களை வேலை சுமக்காதுங்க, உங்களுடைய வருமானம் சுமக்காது. நீங்கள் இன்றைக்கு தைரியமாக நான் சொல்லுவேன், தகப்பன் சுமக்கிற விதமாக தேவன் நம்மை சுமக்கிறார். எப்படி சுமக்கிறார்? ஒரு தகப்பன் போஷித்து காப்பாற்றுகிறது போல. நாம் நினைக்கிறோம், இன்றைக்கு ஒரு வருமானம் இல்லை, இன்றைக்கு ஒரு வேலை இல்லை, இன்றைக்கு ஏதோ ஒன்று இல்லை, நமக்கு நிரந்தரமாக இல்லை. உடனே நாம் நினைக்கிறோம், ஐயோ நமக்கு எல்லாம் போயிடுச்சு. நோ நோ நோ, வேலை மாறும், எல்லாம் மாறும். ஆனால் யார் மாத்திரம் மாற மாட்டார்னா, கடைசி வரைக்கும் சுமக்கிற தகப்பன் மாத்திரம் மாறவே மாட்டார். யாருமே மாற மாட்டாருங்க. நம்முடைய தேவன் முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார்.
அதனால்தான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் அழுதாங்க. புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, எங்களுக்கு தகப்பன் இல்லை, திக்கற்றவர்களானோ, எங்களுக்கு தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள், நாங்கள் பாரம் சுமந்து பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விறகுக்கு விலைக்கிரயம் வருகிறது, எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, பாரம் சுமந்து கழுத்து நோவுது. ஏன் தெரியுமா? எனக்கு யார் இல்லை? தகப்பன் இல்லை. தகப்பன் இல்லை. தகப்பனை விட்டுட்டாங்க. தகப்பனை விட்டுட்டு சுய புத்தியில் சாயிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம். ஆனால் தகப்பன் மாத்திரம் இருந்திருந்தான்னு சொன்னால் இவங்க சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லுவேன், நம்முடைய வேதத்திலே வாசிக்கிறபடியாக ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருமை இளையமை ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு அவன் அப்பா விட்டு போயிட்டான். நண்பர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. நண்பர்கள் இருந்தாங்க, பணம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. யார் மாத்திரம் இல்லை தெரியுமா? தகப்பன் மாத்திரம் இல்லை. அவனுக்கு உலகத்தில் எல்லாம் இருந்துச்சுங்க, எல்லா சந்தோஷமும் இருந்துச்சு. ஆனால் தகப்பன் மாத்திரம் இல்லை. முடிவு என்ன தெரியுமா? பண்ணி திங்கிற தவிட்ட தின்னு உட்காந்துருக்கான். அவனுடைய வாழ்க்கையில் உட்கார்ந்துருக்கான். ஒரு நாள் யோசித்தான், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, நான் ஏன் தவிடு திங்கணும், நான் ஏன் உட்கார்ந்து இங்கே இருக்கணும்? என்னுடைய அப்பா ஒருத்தர் இருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தன்னுடைய வேலைக்காரனுக்கு கூட நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறவர். நான் எங்கள் அப்பாட்ட போவேன். அவன் நேர எழும்பி தகப்பனிடத்தில் வந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு நோ ப்ராப்ளம். அவன் அப்பாட்ட போய் ஆகாரம் கேட்டானா? அப்பாட்ட போய் வேற ஏதாவது வசதி கேட்டானா? ட்ரெஸ் பண்ணி கேட்டானா? இல்லவே இல்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் எல்லா பயத்தோடும் சொல்லுவேன், அப்பாட்ட வந்தான். வேதம் சொல்லுது, அங்கே ஒரு இரக்கமுள்ள ஒரு அப்பா இருக்கார், அங்கே பரிதாபப்படுற அப்பா இருக்கிறார், ஒரு அன்புள்ள ஒரு அப்பா இருக்கிறார், தன்னுடைய இரக்கமுள்ள போஷிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். அப்பாவிடத்தில் வந்தான், அவ்வளவுதான். பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காத ஒருவன் இப்போ என்ன சாப்பாடு சாப்பிட்றான்னா, கண்ணுக்குட்டியை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், மேலதாளத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? அவனுக்கு யார் இருக்கிறான்னா, அப்பா இருக்கிறார், தகப்பன் இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன்னு சொன்னார். நான் வருவேன், திக்கற்றவர்களை விடவே மாட்டேன், நான் உங்களை போஷிப்பேன். நான் சொல்லுவேன், இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கலாம், நீங்கள் எப்படி கைவிடப்பட்டிருக்கலாம், எங்கிருந்து உதவி வரும் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். நான் உங்களுக்கு எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை போஷிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால்தான் 40 வருஷம் இவங்க முறுமுறுத்துக்கிட்டு அழுதுட்டு வெங்காயம் வெள்ளை பூண்டை வச்சு நெளிச்சுக்கிட்டு வந்தாங்க. அவன் சொன்னான், பாலும் தேன் ஓடுற கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மோசே சொல்ல சொன்னார், நீ இந்த பெரிய வனாந்தர வழியாக நீ வருகிறாய், நீ ஒன்று சொல்லணும், நீ கானான் போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு நன்மையும் குறைவு இல்லை. கர்த்தர் 40 வருஷம் எப்படி இருந்தார்? கூடவே இருந்தார். கர்த்தர் கூடவே இருந்ததுனால உனக்கு என்ன இல்லை? குறைவே இல்லை. நீ முறுமுறுத்துட்டு வந்தாலும் நீ என்ன தின்ன? மன்னா சாப்பிட்ட, இறைச்சி சாப்பிட்ட, நல்ல டிஸ்டில் நல்ல வடிகட்டின நல்ல ஊற்று தண்ணி சாப்பிட்ட. உன்னை ஆண்டவர் ஒரு குறை வைக்காம 40 வருஷம் உனக்கு ட்ரெஸ்ஸும் குறையில்லை, உன் பாதரட்சை கூட கிழிஞ்சு போகல, அதை கூட ஆண்டவர் நல்ல பாலிஷா ரொம்ப அழகா பாதரட்சை வஸ்திரம் எல்லாத்தையும் குறைவு. நீ சொல்லணும், வாயினால சொல்லணும். அவங்க சொன்னாங்க, குறைவில்லை. நாம் அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தில்
நம்மை குறைவில்லாமல் நடத்துகிற ஒரு அப்பா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நம்மை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொன்னார். ஒரு தகப்பன் சுமக்கிறது போல மாத்திரம் அல்ல, நான் நினைக்கிறேன் ஏசாயா 40:11 நீங்கள் வாசிப்பீர்களானால், மெய்ப்பனை போல சுமந்து மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து, தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். நான் சொல்கிறேன், தகப்பனை போல சுமக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய மடியிலே சுமக்கிறது போல சுமந்து. எனக்கு அந்த வார்த்தை நான் பேசியிருக்கேன் என்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் ரொம்ப ஆறுதலாக இருந்தது. கர்த்தர் நம்மை சுமக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மடியிலே சுமக்கிறது போல தேவன் நம்ம என்ன செய்கிறார் என்று கேட்டால், சுமந்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் அதை யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் தன்னுடைய மந்தையை மடியிலே சுமக்கிறார் என்று சொல்லுகிற வேளையில் நீங்கள் ஒரு பழைய சம்பவத்தை நீங்கள் வாசித்தா நலமாக இருக்கும். ஆதியாகமம் 33:14 இந்த ஏசாவும் யாக்கோபும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அப்போது ஏசா சொல்கிறாரு, தம்பி நம்ம 2 ஒன்றா போகலாம். அப்போ அவர் சொல்கிறார் 14 என் ஆண்டவனாய நீர் உமது அடியானுக்கு முன்னாலே போம், நான் சேயீருக்கு என்னுடைய ஆண்டவனிடத்திலே வருவோம், எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால் நடைக்கும் பிள்ளைகளின் கால் நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். எது வரைக்கும் சொன்னால், அவர் சொல்கிறாரு, அப்பா நாம் 2 பேர் நடக்கலாம் வா அப்படின்னா, இவன் வேட்டைக்காரன், இவன் மேய்ப்பேன். இது ஆட்டுக்குட்டிகள் கரவல் ஆடு இருக்குது, குட்டிகளும் இருக்குது, நல்ல கொழுத்த ஆடு இருக்குது, எல்லாம் இருக்குது. இவர் சொல்கிறாரு, அண்ணே நான் ஒரு நாள் ஸ்பீடாக நடத்தினா இது எல்லாம் என்ன ஆயிரும்? நம்ம நடமாறி நடந்தா இது எல்லாம் என்ன ஆயிரும்? செத்துப்படும். ஆகையினால நான் இந்த ஆடுகளை கானான் தேசம் வர்ற வரைக்கும் நான் எப்படி நடத்துவேன்னா, மெதுவாய் நடத்திட்டு வரேன். இது கால் நடைக்கு ஏற்ற விதமாக நான் மெல்ல நடத்திட்டு வரேன். இது என்ன ஸ்பீடு நடக்குதோ அதே ஸ்பீடுக்கு இந்த பாருங்க, நம்ம வேகமாக நடத்தியிருந்தா அவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஸ்பீடு படி நம்ம நடத்தி இருந்தால் ஒருத்தர் கூட இங்கே இருந்திருக்க மாட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாகும். சில வேளைகளை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அவசரமாக அந்த அம்மாமார் பிள்ளைகளை பிடிச்சிட்டு அழும் நடக்க முடியாது, இழுத்துட்டு வா நாய பேயன்னு இழுத்துட்டு அவங்க ஓடுறத பார்த்தீங்கன்னா, சார் என்ன இது இறக்கமே இல்லை, அதுக்கு நடக்க முடியல, அதுக்கு இவ்வளோதான் ஸ்டெப்பு வைக்க முடியும், இது நாய பேயன்னா அது இழுத்து வந்தால் ஓன்னு அழுதுகிட்டே வரும். அது பின்னால் ஓடி வரும். ஏன்னா அவங்களுக்கு அவசரம், கொட்டாய்க்கு சினிமா போகுது, ஆரம்பிக்க போகுது, வேகம் அவசரம். அவங்க லேட்டாக போயிட்டு இழுத்துட்டு ஓடுறாங்க. ஆண்டவர் அப்படி இழுத்துட்டு ஓடுறதே இல்லை. எப்படி போகிறாருன்னா, நம்ம நடக்கிற ஸ்பீடுக்கு அவர் மெல்ல நடந்து கர்த்தருடைய நாமத்துக்கு எதுவரை கொண்டு போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த எங்கே போய் சேரணுமோ, லக்கை எங்கே அடையணுமோ அது வரைக்கும் தேவன் நடத்தி கொண்டு போவார். நான் யோசித்து பார்த்தேன், உலகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்து சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நான் உட்கார்ந்து யோசித்தேன். அப்போஸ்தலர் 16 அந்த அது வரைக்கும் பாருங்கள், பவுலும் பர்னபாவும் இணைந்து ஊழியம் செய்தாங்க. 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்டு. இந்த பர்னபா தான் பவுலை கொண்டாரு. அவர் 2 பேரும் எங்கே பார்த்தாலும் பவுல் பர்னபா இந்த ஊழியம் செய்கிறாங்க. இப்போ ஒரு நாள் ஊழியத்துக்கு போகும்போது இந்த பர்னபா சொன்னார்,
இந்த மார்க்கை கூட்டு போகலான்னு சொன்னார். இப்போ பவுல் சொன்னார், இந்த மார்க்கு நம்ம கூட நடந்து வரல, அவன் ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், அதனால் இவன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ பர்னபா சொல்கிறாரு, இல்லை இல்லை, அவன் ஏதோ ஒரு பலவீனம் போயிட்டான், சரி அவன் வந்துட்டான், அவனை திரும்ப கூட்டு போவோம். பவுல் சொல்கிறார், முடியாது, அவன் போனவன் தான், இனி வச்சாக்கவே கூடாது, அவன் வரவே கூடாது. கடைசியில் பாருங்க, இது ஒரு பெரிய வாக்குவாதமாக ஆகி இது வரைக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஸு பிரிஞ்சு 2 பேரும் அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஏன்னு கேட்டால், ஒரு நடக்க முடியாத ஒரு பலவீனமானவனை இவ்வளோ பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவன் கூட சேர்ந்து நடக்கிறதுக்கு விரும்பலை. இவன்லாம் இந்த பலவீனப்பட்டவன்லாம் வந்தானா ஊழியம் நமக்கு நடக்காது. இந்த மாதிரி விட்டுட்டு ஓடுற பசங்கள் நம்ம கூட வந்தால் இவன்லாம் ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப உற்சாகமான ஆள், அவர் அங்கங்கே ஓடி ஊழியம் செய்து அப்படி தியாகமான ஆள். இவர் தரிசனத்துக்கு இந்த சோம்பேறி சரிப்பட்டு வரல. இவன் கண்ட ஓடிட்டான், அதனால் இவன் லாய்க்கப்பட மாட்டான், இவனை இழுத்துட்டு போக முடியாது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஊழியர்கள், ஒரு பெரிய பரிசுத்தவான், கர்த்தருக்காக ஊழியம் செய்து தியாகம் பண்ண ஒரு மனுஷன், ஒரு பலவீனமான ஒரு மனுஷனை இழுத்துட்டு நடக்க முடியல. இவன் நம்ம கூட நடக்க முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த எம்பெருமான ஆகிய தேவன் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு மேய்ப்பனை போல நான் என்ன செய்வேன்னு சொன்னால், நம்முடைய ஆடுகளை சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்துட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் எங்கே கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னால், கடைசி லக்கு வரைக்கும் நான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால தான் யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, நம்மேல் வைராக்கிய வாஞ்சையாக இருந்து அதிகமான கிருபை அளிக்கிறாரேன்னு சொல்லியிருக்கு. வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மகிழ்ச்சியோடு நம்மை நிறுத்துவதற்கும் வல்லவராகிய அவர் நமக்கு என்ன அளிக்கிறார் என்று கேட்டால், அதிகமான கிருபை அளிக்கிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எத்தனையோ வேளையில் முரண்டு பிடிச்சிட்டோம், எத்தனையோ முறையில் அவர் நடக்க முடியாமல் போயிட்டோம். அதனால்தான் நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னேன், இந்த ஜனங்கள் ரொம்ப பொல்லாதவங்களாக இருக்காங்க, இந்த ஜனங்கள் ரொம்ப கீழ்ப்படியாதவங்களாக இருக்காங்க, இவங்களெல்லாம் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார். மோசே, ஆண்டவரே நீர் பரிதாபம் கொள்ளாப்பா, நீர் ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி தானே குழந்தையரு, இந்த ஜனங்களை பாலுந்தேன்னு ஒரு தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு தானே அழைச்சிட்டு வந்தியாரு. இப்போ இவங்க முரட்டாட்டம், இவங்க கீழ்ப்படியாமல் இவங்க தவறுகளை வச்சுட்டு கொன்று போடுவேன்னு சொல்கிறீரு, இறங்கும், இவங்களை அழிச்சிடாதையும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்தார். அவர் சொன்னார், சரி நான் உங்களை அழிக்கலை, நான் என் சமூகம் முன்னால் போகுன்னார். அவர் பிடிச்சார் ஒரு பிடி, இந்த பாரம், இந்த முன்னால் போகிற பின்னால் போகிற வேலைலாம் வேண்டாம், நீர் முன்னால் போய் நான் பின்னால் ஓடி வந்து எனக்கு இந்த அவஸ்தைலாம் வேண்டாம், என்னோடு வராமல் போனால் இவ்விடத்திலிருந்து என்னை கொண்டு போகக்கூடாது, நான் வரமாட்டேன், என்னோடு கூட வரணும். பிப்ரவரி மாதம் நம்ம வந்துட்டோம். கடந்த வருஷத்தை யோசித்து பாருங்க, நம்முடைய முரட்டாட்டம், நம்முடைய பிடிவாதம், நம்முடைய தவறான வாழ்க்கைகள், நம்முடைய வாழ்க்கையில் வந்த தோல்விகள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக நம் நடந்து கொண்ட வாழ்க்கை, இதிலெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தத்தின்படி நம்மை தண்டிச்சிருந்திருப்பார்னா நீங்களும் நான் இருக்க மாட்டீங்க, நானும் இங்கே இருக்க மாட்டேன். ஆண்டவருடைய இரக்கம், நம்மை கிருபை நம்ம இதுவரைக்கும் தாங்கினது. அதனால்தான் பரிசுத்தவான் சொன்னால், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை. கிருபை இதுவரைக்கும் என்னை காத்தது கிருபை. நாம் நம்ம நிற்கிறோம்னு சொன்னால், நாம் இன்றைக்கு ஊழியம் செய்கிறோம், நாம் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நினச்சிடக்கூடாது. நம்முடைய ஜெபம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய என்னமோ நம்முடைய நினச்சிடாதீங்க. நோ நோ நோ,
எல்லாம் தேவ கிருபை. கிருபை. நான் சொல்லுவேன், இதுவரைக்கும் தேவன் கிருபையை தந்தார். நம்முடைய பலவீனங்களிலே, நடக்க முடியாத வேளைகளிலே, சோர்ந்து போன வேளைகளிலே தேவ கிருபை தந்து நம்மை நடக்க பண்ணினார். எப்படி நடத்துவார் என்று சொன்னால், நாம் கடைசி லக்கு போய் சேருகிற வரைக்கும் தேவன் மடியிலே சுமந்து தம்முடைய கிருபையினால் என்னை சுமந்து என்னை நடத்துவார். ஆகையினாலே தான் யூதாவிலே சொல்லப்படுகிறது, யூதா 24 வழுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். யாரை? குறையில்லாதவங்களையா? நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை ஆண்டவரை எப்படி போய் நிறுத்திச்சுன்னு கேட்டீங்கன்னா, வழுவாதபடி நம்மை காக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவருடைய சன்னிதானத்தில் நம்மை மகிழ்ச்சியோடு நிறுத்துவதற்கு வல்லவர். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மடியிலே சுமந்து கொண்டு போகிறது போல, மடியிலே சுமந்து கொண்டு போகிறது போல, அவனுடைய கடைசி லக்கு வரைக்கும் அவன் சுமந்து கொண்டு போகிறது போல என்னை சுமக்கிறதுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை வழுவாமல் காத்து என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் வரைக்கும் சேர்க்கிற உம்முடைய கிருபைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கடைசியாக யாத்திரை ஆமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். எங்க எப்படி சுமந்தாரா? ஒரு தகப்பன் சுமக்கிறது போல மாத்திரம் அல்ல, ஒரு மேய்ப்பன் சுமக்கிறது போல மாத்திரம் அல்ல. நான் எல்லா பயத்தோடும் சொல்லுவேன், ஒரு கழுகு சுமக்கிற வண்ணமாக நான் உங்களை சுமந்து, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, உங்களை என்னண்டையிலே நான் சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். எகிப்திலிருந்து நான் உங்களை விடுதலை ஆக்கினேன். உங்களை விடுதலை ஆக்கி, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப புதுசாக இருந்துச்சு. உங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தான் கொண்டு வருவேன் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இங்கே சொல்லுகிறார், யாத்திரை 19ஆம் அதிகாரத்தில், நான் எகிப்தியரின் கைக்கு உங்களை விடுதலை ஆக்கி கழுகினுடைய செட்டையிலே வைத்து சுமந்து நான் உங்களை என்னண்டையிலே கொண்டு வந்தேன். தேசத்திலே இல்லை, என்னண்டையிலே கொண்டு வந்தேன். அப்போ ஆண்டவருடைய பெரிய திட்டம் என்ன என்று கேட்டால், ஒரு தேசத்துக்கு அல்ல, என்னிடத்திலே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எப்படி சுமந்தார் என்று கேட்டால், ஒரு கழுகு தன்னுடைய செட்டையிலே சுமக்கிறது போல ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். இதை பின்னாலே கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஜனங்களுக்கு சொல்லும்போது, இந்த கழுகுகளா செட்டைகளிலே சுமந்து கொண்டு வந்தார் என்கிறதை உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, இங்க செட்டைகளிலே சுமந்து கொண்டு போகிறது போலன்னு சொல்றத ஒரு விளக்கம் கொடுக்கிறார். கழுகு தன்னுடைய கூட்டை என்ன செய்யுமா? கலைக்குமா, தன் குஞ்சுகள் மேல் அசைவாடுமா, தன்னுடைய செட்டைகளை விரிக்குமா, அவைகளிலே எடுக்குமா, அதுக்கு அப்புறம்தான் என்ன செய்யும்? சுமக்கும். யாத்திராமத்தில் சொல்லியிருக்கு, செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு என்னிடத்திலே நான் வந்து சேர்த்து கொண்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. ஆனால் மோசே ஒரு நல்ல விளக்கம் கொடுக்கிறாரு. கழுகு என்ன செய்யும் அப்படின்னா, கூட்டை கலைக்கும். கூட்டை கலைத்து அதன் மேல், அந்த கழுகை பற்றி மிக அழகாக சொல்லுவேன், நான் அடிக்கடி இங்கே சொல்லியிருக்கிறேன். என்றாலும் இந்த 1ஆம் தேதி நான் சொல்கிறேன், இந்த செட்டைகளின் மேலே கழுகு வந்து சுமக்கும் என்று சொல்லுகிறதை
இங்கே மோசே ரொம்ப ஒரு விவரமாக எழுதுகிறார். இதை சுமக்கிறதுக்கு முன்னால், இந்த குஞ்சை தன்னுடைய செட்டையில் வைத்து சுமக்கிறதுக்கு முன்னால் இந்த குஞ்சில் நிறைய வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்னா, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கழுகு வந்து உயரமான இடத்துல கூட்டு கட்டும். நல்ல உயரமான மரங்கள், உயரமான கண்மலையில் வந்து அதனுடைய கூடுகளை கட்டும். அது எப்படி கட்டும்னு கேட்டிங்கன்னா, நிறைய அந்த முள் நிறைந்த நிறைய கூரான இந்த முள்ளுகளில் உள்ளதான் அந்த கூடை கட்டுமா. பெரிய கூடை கட்டும். உள்ளே கட்டி அதுக்கு நல்ல முட்டை விடுறதுக்கு நல்ல ஸ்பாஞ்சா துணி அது இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நிறைய நல்ல மெத்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அது உட்காந்துட்டு என்ன செய்யணும்னா, தன்னுடைய முடியவே பிடுங்கி வந்து அதுக்குள்ளே போடுமா. நல்ல சாஃப்ட் ஆக்கிடும். நல்ல ஃபார்ம் மாதிரி ஆக்கிடும். ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை விடும். முட்டை விட்டு அதில் உட்காந்து அது அடைகாக்கும். இந்த அடைகாத்து குஞ்சு பொரிச்சிட்ட உடனே இந்த குஞ்சுக்கு என்ன செய்யணும்னா, வெளியில் போய் நல்ல உணவுகளை கொண்டு வரும். நல்ல இறைச்சி, நல்ல மீன், நல்ல உயிரோட ஃப்ரெஷ்ஷாக அப்படி குட்டிக்க அப்படியே கடல்லேருந்து ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்து நல்ல உயிரோடு கொடுக்கும். நல்ல ஆட்டுக்கறி மாட்டுக்கறி நல்லா கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் சைஸை விட வயிறு சைஸு பெருசாக இருக்கும். நல்லா போஷிக்கும். அது பாட்டில் வச்சு அமுத்தும். இந்த குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா அப்படியே வயிறு வீங்கி கிடக்கும். முடிவு கூட இருக்காது. வயிறு பெருசாக இருக்கும். நல்லா கொடுத்து வளர்க்கும். நல்லா அருமையாக போஷித்து நல்லா அழகாக அவர் நல்ல பெருசாகிட்ட பிறகு கொஞ்சம் நல்ல பெருசானா டெய்லி வந்து காலையில் சாயங்காலம் நல்ல உணவை கொடுத்து நல்லா கூடவே இருக்கும். ஆனால் இந்த குஞ்சு வந்து பாருங்கள், இந்த கூட்டை விட்டு வெளியே வரவே வராது. ஏன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கல. காலையில் இறைச்சி கிடைக்கிது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கிது, நல்ல வெங்காயம் வெள்ளை பூண்டு மட்டுமா கிடைக்கிது, எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிது, உழைப்பே இல்லாமல் கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஏன் இது உழைக்கணும்? இந்த கூட்டிலையே நல்ல சுகமாக உட்காந்துக்கணும். ஆனால் இது வந்து ஒரு நாள் என்ன செய்யுமா, இந்த கழுகு இந்த மரத்து கிளமையில வந்து உட்காந்துக்கிட்டு வாயில் தீனி வச்சுக்கிடுமா. தீனி வச்சுக்கிட்டு இதை வந்து அப்படியே கூப்பிடுமா, கிட்டவான்னு கூப்பிடுமா. இது வந்து மம்மி நீ வா மம்மி. இது உள்ளே உட்காந்துட்டு வெளியே வரவே வராது. இது எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குமா, இது வரவே வராது. இது தீனியே கொடுக்காது, ஆகாரமே கொடுக்காம இந்த மரத்தில் வான்னு வரவே வராது. இது என்ன செய்யும் தெரியுமா, நேராக உள்ளே போய் இது கண்ணுக்கு முன்னால் இது வரைக்கும் வாயில் ஊட்டினது இப்போ அது பார்க்கத்தக்க இதுவே தின்னுட்டு உள்ளே போய் அங்கே இருக்கிற அந்த ஃபெதர்ஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்ல சாஃப்ட் மெட்டீரியல், இது எல்லாம் தூக்கி தூர போட்டு இப்போ என்ன இருக்குன்னா வெறும் முள் மட்டும்தான் இருக்கும். இங்கே திரும்பினா இந்த பக்கம் குத்தும், இங்கே திரும்பினா இந்த பக்கம் குத்து. எந்த பக்கமும் இந்த குஞ்சு திரும்பினா அந்த பக்கம் குத்து, இந்த பக்கம் குத்து, நாலா பக்கம் குத்து. இப்போ நின்றுடுவேன், வா வெளியே வா, கூட்டை விட்டு வெளியே வா. இப்போ இதுக்கு வேற வழியே கிடையாது. இங்கே என்ன இல்லை, ஆகாரமும் இல்லை. இங்கே அங்கே குத்து நாலா பக்கம் குத்துன உடனே இது மெல்ல அப்படியே ஸ்டெப்பு வச்சு அது அப்படியே வருமா. வந்து அந்த மரத்தில் இந்த உயரத்தில் இருந்து இப்போ தான் முதல் முறை கீழே பார்க்கும். அடே அப்பா, நாம் இவ்வளோ உயரத்துலேயே உட்காந்துருக்கோம் அப்படின்னா தலை சுத்திரும். அப்படியே இவ கீழே உட்கார்ந்தா செத்தோம். இப்போ ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிடுமா. இப்போ தாய் வந்து என்ன செய்யுமா, பயப்படாத, இந்த மரத்தை பிடிக்காத, என்ன பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி இந்த செட்டையை அப்படியே நீட்டி அந்த செட்டையில் ஏற வச்சு அப்படியே கழுத்தில் வச்சுக்குமா. இது வந்து அம்மா கழுத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு ஸ்வீட் மம்மி தேங்க்யூ மம்மி அப்படின்னு நல்லா தேங்க்யூ ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு 2 செட்டைகளை அடித்து அப்படியே பறக்க ஆரம்பிச்சா இது இப்போதான் அந்த கூட்டு வெளியே வந்திருக்கு. தாய் கெட்டியாக பிடிச்சிக்கிடுமா, நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிடுமா. பிடிச்சிட்டு போனால் இது ஆற்ற கிடக்குது, மலையை கிடக்குது, என்னத்திலமா கிடக்குது, இதுக்கு நோ ப்ராப்ளம். இப்போ அம்மா கூடவே இருக்காங்க. எல்லாம் கடந்து அப்படியே மலையா ஆற்ற கடப்பேன், நதியை கடப்பேன், அக்னியை கடப்பேன், எல்லாம் கடப்பேன், ஒரே பாட்டு துதி அப்படியே கழுத்தில் உட்காந்துட்டு
அப்படி நல்லா உயர பறந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு புரட்டுமா. அவ்வளோதான். புரட்டினா இவர் கையை விட்டுட்டு இவன்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பாட்டு பாடிக்கிட்டு இருந்த ஆள் அங்கே இருந்து புரட்டு பாருங்க. அங்கே விழுந்தாச்சு. இப்போ ஆராதனை பாட்டெல்லாம் போச்சு. சோத்திரம் மேலா காத்தீரே அதெல்லாம் போச்சு. அங்கே இருந்து கீழே வருமா, செத்தேன்னு வரும். ஐயோ நான் செத்தேன், இன்னைக்கு அடிப்பட்டு செத்தேன். அது இந்த பறவை விட்டுட்டு போயிடுமா, எங்கே போகுதுன்னு தெரியாது. ஆனால் இது உயரத்தில் இருந்து அந்த தர பக்கத்தில் இனிமேல் செத்தேன்னு சொல்றதுக்குள்ள இந்த பறவை வந்து அப்படியே ஒரே தூக்கிட்டு போயிருமா. அப்பா இந்த ப்ரெஷர்லாம் அடங்குற கொஞ்சம் நேரம். அப்பா ஹை ப்ரெஷர் ஒழுங்கு ஆகிறதுக்கு இனி கொஞ்சம் நேரம் அப்படியே இழைச்சி அப்படியே நின்று அப்புறம் இதை மாதிரி ஒரு முறை இல்லை பல முறை செய்யும். அப்போ இந்த குஞ்சு கேட்குமா, என்ன மம்மி விளையாடுற, இந்த மாதிரி நீ வந்து என்னை போட்டு விரட்டி அடிக்கிற. அப்போ சொல்லுமா, இந்த பாரு நீயும் என்னை போல பறக்கணும், நீயும் என்னை போல மாறணும். அடுத்த முறை உன்னை திருப்பி அடிக்கும்போது செத்தேன்னு சொல்லாத, நான் உனக்கு கொடுத்துருக்கிற செட்டைகளை எடுத்து நீ பறந்துட்டேன்னா நீயும் மற்றவர்களுக்கு நீ என்ன மாதிரி நாளைக்கு நீ குஞ்சு போட்டு நீயும் என்ன மாதிரி மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதம் மாறணும். நீ தின்னுக்கிட்டே உட்கார்ந்து இங்கே கிடந்தியன்னா நீயும் மற்றவங்களை பழக்கணும், நீயும் மற்றவங்களை படிப்பிக்கணும், நீ ஆசீர்வாதம் மாறணும். அப்படின்னு அடுத்த ட்ரிப் அடிச்சதுன்னா அடுத்த ட்ரிப் மெல்ல பிரைஸ் லார்ட். அப்போ நான் சொல்லுவேன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த கூட்டிலே விடுறதில்லை. சில வேளைகள் நம்முடைய கம்ஃபர்டபுள், நம்முடைய வசதிகள், நம்முடைய கூடுகளை சில வேளைகளில் கலைச்சிடுறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து கலைச்சிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆதி சபையை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆதி சபை வந்து தேவனை டெய்லி துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சபை வந்து ஒருவருக்கு ஒருவர் எல்லாம் குறையே இல்லாமல் இருந்துச்சு. எல்லாம் சபை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், சபை பெருகிக்கிட்டே வந்துச்சு, எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஒருமனப்பட்டவங்க, சொத்தெல்லாம் கொண்டு விற்றாங்க, அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வச்சாங்க, சபை பெருகிக்கிட்டே வந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் இந்த நான் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் எங்கே போகணுன்னா யூதேயா கலிலேயா சமாரியா எல்லாம் நீங்கள் உலகமெங்க நீங்கள் போகணுன்னு கேட்டால் இவன் எல்லாம் சொத்தெல்லாம் விற்று போட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். அவ்வளோ பேரும் எல்லாம் அங்கேயே உட்காந்துருக்கான். எல்லாம் அங்கேயே சாப்பிட்டு எல்லாம் தேவனை துதிச்சுட்டு துதிக்க வேண்டி சாப்பிட வேண்டியது, துதிக்க வேண்டி சாப்பிட வேண்டியது, நோ காஸ்பல். இங்கே உட்காந்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு 8ஆம் அதிகாரத்தில் சபையை சிதறடித்தார். சபை சிதறடித்தார். வேதம் சொல்லுது, சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. இதுவரைக்கும் சுவிசேஷிச்சாங்களா? இதுவரைக்கும் அறிவிக்கல. நல்லா சாப்பிட்டாங்க, தேவனை துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க, நல்ல வேலைக்கு வேலை தின்னுட்டு வயிறை மட்டும் வளர்த்துக்கிட்டு அங்கே சபை உட்கார்ந்து இருந்துச்சு. யூதேயா கலிலேயா சமாரியாவிலே சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபை பெருகிச்சு. எப்போ பெருகிச்சு? ஒரு சிதறடிப்பு. ஆண்டவர் அநேக வேளைகளில் நம்ம வந்து புடுங்குகிறார். இருக்க கம்ஃபர்டபுள் புடுங்குகிறார். வசதிகளை ஆண்டவர் புடுங்குகிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன இடத்துல வரணும்ப்பா? அதனால தான் ஒரே ஒரு வசன வாசம் முடிச்சிடறேன். உபாகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 8ஆம் அதிகாரம் 13-15 வாசிங்க. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும்
உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான வனாந்தர வழியில ஏன் நடத்தினார் என்று கேட்டால், உன்னுடைய பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும்படியாக. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உன்னை உணர்த்தும்படி கர்த்தர் சொல்றாரு. நான் உன்னை பசியினால வருத்தினேன், நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன். எதுக்கு நீ கேட்டா, உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால வருத்தின காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையினால பிழைப்பாங்கிறத நீ அறியணும். நீ ஒன்று அறியணும், உன் கை பிரயாசம் அல்ல, உன் முயற்சி அல்ல. நான் என்னுடைய வார்த்தை உன்னை பிழைப்பூட்டும். 15ஆம் வசனத்திலே உன்னுடைய பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தினேன், உன்னை சோதித்தேன், கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான வனாந்தர வழியிலே உன்னை அழைத்து வந்தவரும். உன்னை ஏன் இந்த பாதையெல்லாம் கொண்டு வந்தேன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும்படி. அப்போ நான் தாழ்மையாக சொல்லுவேன், ஆண்டவர் எந்த நாட்களிலே அவர் பிரியமாக இருக்கிறார் கேட்டீங்கன்னா, நம்முடைய பின்னாட்களிலே. நாம் நினைக்கிறோம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சிறுமைகள், ஒருவேளை பசி, நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும்போது நாம் என்ன நினச்சிட்றோம்னா, ஆண்டவர் நம்மளை கைவிட்டாருன்னு நினைக்கிறோம். நான் சொன்னுவேன், கரம் பிடிச்சவர் நம்ம கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, அவர் நம்மை படிப்பிக்கிறார். எந்த வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது போல. அப்போ நான் சொல்லுவேன், நம்ம எல்லா மாதமும் ஆசீர்வாதத்தையே கேட்டு போயிடாதீங்க. ஒன்று இருக்கு, கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வதற்கு நம்மை சிறுமைப்படுத்துகிறார், நம்மை சிட்சிக்கிறார், நம்மை தண்டிக்கிறார். என்ன அறியணும்னா, கர்த்தருடைய வார்த்தையினால் நான் பிழைப்பேன், என்னுடைய பின்னாட்களிலே எனக்கு நன்மை உண்டாகும்படி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நான் சமீபத்தில் ஒரு பேப்பரில் வாசித்தேன், ஒரு பெரிய வைர வியாபாரி குஜராத்தில் இருக்கிறான். பயங்கரமாக அவன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க. அவன் பெரிய பணக்காரன், எத்தனையோ கோடி டர்ன் ஓவர் பண்ணுறான். ஆனால் அவன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவன் சொந்த பிள்ளைய எங்கே வச்சுருக்கான்னா, கேரளாவில் ஒரு பேக்கரியில் வேலை செய்ய அனுப்பிச்சிருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு கஷ்டம் தெரியணுமா. இப்படியே இந்த பணத்திலேயே வந்துட்டான்னா, இந்த பெரிய வைர வியாபாரி பையனாக வளர்ந்துட்டா இவனுக்கு கஷ்டமே தெரியாதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. உலகத்தான் தன்னுடைய பிள்ளை பின்னாட்களிலே நல்லா இருக்கணும், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய பணம், என் பொருளை அவன் விலை மதித்து நடக்கணும் அப்படின்னா அவனை கஷ்டப்படாமல் வளர்த்துடக்கூடாது. அவனை என்ன வளர்க்கணும்னா, பேக்கரியில் மாவு சுமந்து அங்கே மாவு பிசைஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த 10 ரூபாய் எப்படி வருது? இன்றைக்கி ஒரு பரிசுத்தவான் சொல்வார், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் 10 ரூபாய் கொடுங்க, நல்லது. ஆனால் அந்த 10 ரூபாய் எப்படி வருதுன்னு சொல்லி அவன் சொல்லி கொடு. 10 ரூபாய் கேட்டவொடனே 10 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு 10 ரூபாய் என்னமோ அங்கே மரத்தில் இருந்து காய்ச்சல் தெரியும். அவனுக்கு உழைக்கணும். அவனுக்கு இந்த 10 ரூபாய் எப்படி கஷ்டப்பட்டு வந்தது, அதை மாதிரி தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாராம், சிறுமைப்படுத்தினாராம், பசியினால் வருத்தினாராம், கஷ்டப்படுத்தினாராம். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், உன்னை கைவிடுறதுக்கு இல்லைப்பா, உன்னை என்னிடத்துல சேர்த்து கொள்வதற்கு. ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை, வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது. நான் உன்னை என் பக்கமாய் சேர்த்து கொள்வதற்கு. உன் பாதை ஒருவேளை என்னை கஷ்டமாக இருக்கலாம், உன்னை சிட்சிக்கலாம்,
என்ன இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ பெரியவர் எனக்கு ஒன்றும் தரலையே, என்னை பசியினால் வருத்துகிறாரு. நான் ஏன் தெரியுமா உன்னை வருத்துகிறேன்? நான் இன்னும் உன்னை என் பக்கத்தில் சேர்த்துக்கணும்ப்பா. பண்ணி திங்கிற தவிட அவன் தின்னாமல் இருந்திருந்தான்னா நிச்சயமாக அப்பாவுடைய அன்பு அறிஞ்சிருக்கவே மாட்டான். அவன் இன்னும் தேவனை நெருங்குவதற்கு. அப்போ எனக்கு ஒன்று தெரியுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும்னு சொல்கிறத காட்டிலும் ஆண்டவர் பெரிய விருப்பம் என்ன தெரியுமா? அநேகர் ஆண்டவர்கிட்ட மாதம் ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த பிப்ரவரி மாதம் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆசீர்வாதம் காத்திருக்கோம். ஆனால் பிப்ரவரி மாதம் ஆண்டு என்ன காத்திருக்கிறாருன்னா, நீ ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு மட்டும் போயிடாதப்பா, எனக்கு என்ன வேணும்னா நீ வேணும், நீ என் பக்கத்தில் இருக்கணும்ப்பா, நீ என்னோட இருக்கணும்ப்பா. நீ வெறும் ஆசீர்வாதத்தையே வாங்கிட்டு நீ அங்கேயே போய் எங்கெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற, நான் உன்னை சிட்சித்து சேர்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வார்த்தையினுடைய வல்லமே நீ அறியணும். ஏன் வல்லமே அறிஞ்சு நான் உன்னை சேர்த்து கொள்ளணும்ப்பா. நான் சொல்லுவேன், இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் சுமந்தவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். அன்றைக்கு நமக்காக சிலுவை சுமந்த தேவன், நம்முடையதெல்லாம் சுமந்த தேவன், நம்முடைய தேவைகளை தரும்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் கிருபைகளை தந்து நம்முடைய லக்கை அடைவதற்கு கடை வலுவாதபடி காத்து மைமுள்ள நிறுத்துவதற்கு தேவன் நம்மை எல்லா குறைவுகளிலே, பலவீனங்களிலே, தவறுகளிலே நம்மை மன்னித்தவர் பக்கமாய் சேர்த்து கொண்டு அவர் சுமப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. தேவன் ஒரு கழுகை சுமக்கிறது போல சுமந்து தம்மண்டையிலே என்னை சேர்த்து என்னோடு இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் அதிகமான ஐக்கியத்திலே நான் வளர, இன்னும் அதிகமாய் தேவனோடு சேர்ந்து வாழ, தேவனோடு வாழ்வதற்கு எனக்கு அதிகமான கிருபை தந்து கழுகை போல சுமக்கிற கர்த்தருடைய கரத்துக்காக நம்ம எல்லார் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் நம்மை துதிக்கிறோம். எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் நம்மை சுமக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பிப்ரவரி மாதம் எல்லாவற்றையும், உன்னை மாத்திரமல்ல, உனக்கு உண்ட எல்லாவற்றையும், உன்னுடைய துக்கம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய சாபம், உன்னுடைய எல்லா காரியங்களையும் சுமந்தவர். ஒரு தகப்பனை போல, ஒரு மேய்ப்பனை போல, ஒரு கழுகை போல என்னை சுமந்து தப்புவிக்கிற ஒரு அபஷபலபரத்தலாரியா, இதுவரைக்கு நான் உன்னை சுமந்தேன். அல்லேலூயா. இனிமேல் நான் உன்னை சுமப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
சுமக்கிறது போல எங்களை சுமந்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களுக்கு ஒரு குறையில்லாத வாழ்வை வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை சுமந்து கொண்டு போகிறது போல எங்களுடைய நடைக்கேற்ற விதமாக எங்கள் பலவீனங்களை தாங்கி எங்களை கொண்டு போய் சேர்க்கிற நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு கழுகு தன் குஞ்சு மேல் அசைவாடி அதை படிப்பித்து அதையும் ஆசீர்வாதமாக்கி உம்மை போல ஒரு கழுகை போல மாற்றி அதையும் ஆசீர்வாதமாக்குகிற உம்முடைய வார்த்தையும் உம்முடைய இன்ப பிரசன்னத்தையும் உம்மோடு சேர்ந்து கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை நீர் கொடுக்கிற ஒரு சுமக்கிற தேவன். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிறீர் என்று சொல்லுகிறதை காட்டிலும் இந்த வனாந்தர பாதையிலே எங்களை கடைசி வரைக்கும் சுமக்கிற உம்முடைய தோளின் மேல் நாங்கள் எங்களை வைக்கிறோம். எங்களை சுமந்து கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.